யூ மே பி த கிரேட்டஸ்ட் பட் ஆர் யூ த லேட்டஸ்ட் அப்படின்ற ஃபார்முலால டீம் எடுக்கிறது பெட்டர். ஏன்னா கண்டிஷன்ஸ் இப்ப எப்படியுமே, நான் என்ன சொல்றேன், ஒரு கோலியோ ஒரு ரோஹித் சர்மையோ நீங்க டிராப் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி சொல்றேன், அந்தந்த ஃபார்மேட்டுக்கு தனித்தனியா டீமை வச்சுட்டீங்கன்னா பெட்டர். டெஸ்ட்டுக்கு, ஓடிஐக்கு, T20க்கு வச்சுன்றது பெட்டர். நீங்க வந்து துபாய்க்கு ஷாப்பிங் அப்படின்னு போறீங்க, ஜெய்ஸ்வால் அவர் பிஸ்தா மாதிரி ஆடினு இருக்காரு. போலிங்ல நமக்கு ஒரு அப்சஷன் டு தி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட். போலர்ஸ்ல எல்லாரும் பும்ரா, நீங்க கூட கொஞ்சம் முடிஞ்சா லெஃப்ட்ல போடுங்களேன். ஆப்கானிஸ்தான் டீம் தே ஆர் கிரியேட்டிங் அ ரெக்கார்ட். அது மாதிரி ட்ரை பண்ணோம். என்ன டேரிங்கா இருக்காங்க பாருங்க. அவன் செப்பாக்கல பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா கொஞ்சம் லைட்டா ஸ்பாஞ்சி பவுன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பிச்சஸ்ல வருண் வில் பி தி கிங். அவரை போய் டிராப் பண்றாங்க. எனக்கு அதுதான் எனக்கு புரியல. அந்த விதத்துல சிராஜ் இல்லாத பெட்டர். ஏன்னா ஓல்ட் பால்ல ரொம்ப ரொம்ப சுமாரா போடுறது. அவர் பிட்ச் அசிஸ்டன்ஸ் இருந்து குல்தீப் வந்து பிரில்லியண்டா எடுத்துருவார் விக்கெட். அந்த ஏன்னா ஃபிளைட் பண்ணி எந்த பக்கம் பால் திரும்புறதுன்னு தெரியாது. ஒரு விஷயம் நீங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். என்னன்னா சார் வணக்கம். வணக்கம். FT சேனல் வாட்ச் பண்ற அத்தனை பேர், கிரிக்கெட் லவர்ஸ் அத்தனை பேருக்கும் வணக்கம். உங்களுடைய ஸ்மைல்ஸ் பார்க்கும்போது ஆல்ரெடி டோர்னமெண்ட் நம்ம அடிச்சிட்டோன்ற ஒரு ஃபீல் வருது. சார் டோர்னமெண்ட் ஓகே சார். ஃபர்ஸ்ட் நான் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்களே தொடங்கிட்டீங்க. ஸோ நீங்களே அதை பாட்டா படிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஸ்குவாட் வந்து நம்ம ஒரு 2 days முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த டீமை பார்க்கும்போது சில கேள்விகள் இருந்துச்சு. அது உங்ககிட்ட கேட்டு இது பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தேவைப்படும். என்னன்னா ஸ்குவாட் படி ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், பும்ரா, வாஷிங்டன் சுந்தர், சமி, ஹர்ஷிப், ஜெய்ஸ்வால். Are you happy with the squad, sir? ஒரு விஷயம் நான் ஒத்துன்றேன். இருக்கிற 150 கோடியில 15 பேர்ன்றது என்ன பர்சன்ட்? 0.0001% அது ஒண்ணு. அவ்வளவுதான் எடுக்க முடியும். சோ அதுல குறையே சொல்ல முடியாது. நீங்க எந்த 15 எடுத்தாலும் ஏன் இவங்களை விட்டேன்னு ஒரு கேள்வி கேட்டுனே இருப்பாங்க. அது அகர்கர் சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். அந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். பட் இப்ப நம்ம என்ன பேசலாம்னா, இந்த 15மே ஃபிட்டஸ்டான்னு வேணா பேசலாம். அவ்வளவுதான் நம்ம பேச முடியும். So let's hope that we'll get the cup and this is the best 15. நம்புறேன், கண்டிப்பா நம்புறேன். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். யார் யாருன்னு பெட்டரா இருந்திருக்கலான்றது. அவ்வளவுதான். பட் we are happy. எந்த 15 எடுத்தாலுமே ஹாப்பி. வின் பண்ணணும், அவ்வளவுதான். பாசிட்டிவா இருக்கும் லைஃப். சார் சுப்மன் கில் வந்து வைஸ் கேப்டனா வந்து இந்த சீரியஸ், அதாவது சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஐ தாட் அவரோட பிளேஸே ஆன் டசல்ன்ற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் வந்து ஜெய்ஸ்வாலோட ரீசன்ட் ஃபார்ம். ஏன்னா அவர் வந்து பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற ஒருத்தரை வந்து நம்ம எப்படி சார் வந்து விட்டுட்டு இப்ப அவர் பிளேயிங் லெவல்ல ஆட முடியாது சார். எப்படியோ அவர் பேக்கப் தான். அதை எப்படி சார் எடுத்துக்க முடியும்? பர்ஃபெக்ட்லி ரைட். இந்த கேப்டன்சி இஷ்யூல மட்டும், கேப்டன்சி விஷயத்துல இந்த சுப்மன் கில் பத்தி பேசும்போது எனக்கு அதோட நான் பெரிய ஜோக் எதுக்குமே வடிவேலு கூட நான் சிரிச்சதே கிடையாது. அவருடைய கேப்டன்சி எனக்கு என்னன்றது தெரியும். சுப்மன் கில்லுடைய கேப்டன், அவர் வைஸ் கேப்டனா போட்டா, கேப்டனா போடுறதே ஒரு வைஸ் நம்ம டீமுக்கு. ஏன்னா விஐசி ஏன் சொல்றேன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். IPL வந்து ஒரு இவங்களோட GT வந்து 110 ஆல் அவுட் ஆறாங்க. திருப்பி அந்த 110க்குள்ள எடுக்கணும் அந்த டீம் பார்க்கும்போது அவருடைய அக்ரெஷன் எப்படி இருக்குன்னா, மெயின் ஸ்ட்ரைக் பவுலர் யாருன்னா ரஷீத் கான். அவர் எப்ப எடுத்துன்னு வர்றாருன்னா ஆப்போனன்ட்ஸ் 80 ஃபார் நோ லாஸ்ல எடுத்துன்னு வர்றாரு. இந்த மாதிரி ஒரு கேப்டன்சி யாரா பண்ணி பாத்துருக்கீங்களா? அதனால அவர் கேப்டன்சி பத்தி அவர் பேச வேணாம். அவருடைய பேட்டிங்ல பிரில்லியன்ட் நாக்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு, அதெல்லாம் டவுட்டே கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி யூ மே பி த கிரேட்டஸ்ட் பட் ஆர் யூ த லேட்டஸ்ட் அப்படின்ற ஃபார்முலால டீம் எடுக்கிறது பெட்டர். ஏன்னா கண்டிஷன்ஸ் இப்ப எப்படியுமே உங்களுக்கு ஆஸ்திரேலியா மாதிரி உடம்புக்கு நேரம் வரப்போறது இல்லை, பாடி லைன் போலிங் வரப்போறது இல்லை. அப்படி வந்தாலும் கிட்டக்க ஃபீல்டர்ஸ் அட்டாக்கிங் பொசிஷன்ல இருக்க போறது இல்லை. கிட்டத்தட்ட இந்தியா கண்டிஷன்ஸே தான். கொஞ்சம் பால் ஹோல்ட் ஆகி வரும், அவ்வளவுதான். அதனால நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப ரைட். ஒருத்தருக்கு பிளேஸே ப்ராப்ளமா இருக்கும்போது அவங்க டீமுக்குள்ள கண்டிப்பா பெரிய பெரிய போஸ்ட், அதாவது நீங்க ஃபெயில் ஆகாத நமக்கு ப்ரொமோஷன் கொடுத்து கிட்டத்தட்ட கம்பெனியோட MD ஆகிடுன்ற மாதிரி இருக்கு. அது மாதிரி பண்றது பைத்தியக்காரத்தனம் தான். நான் என்ன சொல்றேன், ஒரு கோலியோ ஒரு ரோஹித் சர்மையோ நீங்க டிராப் பண்ணிட்டீங்கன்னா இனிமே கிடையாது, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு நம்ம சொல்லவே போறது இல்லை. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் உலகத்தையே தெரியும். இப்ப இருக்கிற ஃபார்ம்ல we'll just try out people who are really in form like Karun Nair or probably நிதிஷ் குமார் ரெட்டி. அந்த மாதிரி ஆளுங்களை கொண்டாந்து பார்க்கலான்ற தப்பு கிடையாது.
இது எந்த விதத்துலயும் இன்சல்ட் கிடையாது. எவ்வளவோ இப்ப ரோஹித் சர்மா அவரே ஸ்டெப் டவுன் பண்ணிக்கல கேப்டன்ஸ்ல. அது மாதிரி என்னோட ஃபேவரட்ஸ் கோலி, ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் எல்லாருமே. பட் சூரியகுமார் யாதவுக்கு வேர்ல்ட் கப்ல கொடுத்தது பெருசா அவரால் பண்ண முடியல. T20 ஃபார்மேட்ல எக்ஸ்ட்ராடினரியா பண்றாரு. திருப்பி சொல்றேன், அந்தந்த ஃபார்மேட்டுக்கு தனித்தனியா டீமை வச்சுட்டீங்கன்னா பெட்டர். டெஸ்ட்டுக்கு, ஓடிஐக்கு, T20க்கு வச்சுன்றது பெட்டர். அந்த ஆங்கிள் நீங்க பார்க்கும்போது சுப்மன் கில்லுக்கு இந்த மாதிரி சான்ஸ் கொடுக்க கூடாது. இது மாதிரி சார் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சார், ஒரு பிளேயரை அந்த டைம்ல அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்றீங்க. இப்ப நீங்க கருண் நாயர் நேம் யூஸ் பண்ணீங்க. ஜெய்ஸ்வால் வந்து கடைசி ஒரு 6-7 மாசமா இஸ் பிளேயிங் லைக் எனிதிங். அவர் வந்து ஆஸ்திரேலியால எல்லா பிளேயர்ஸும் கஷ்டப்படும் போது அந்த மெல்பர்ன் மேட்சா ஒரு சிங்கிள் ஹேண்டடா வந்து டிராப் பண்றதுக்கு எடுத்துட்டு போனாரு. மேபி இது அம்பையர்ஸ் அந்த கால்னாலதான் அவரு இதுவானாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல பேட்டிங்லாம் ஆடின ஒருத்தரை நீங்க வந்து இல்லப்பா, நீ வந்து நாங்க வந்து வேர்ல்டு கப் கூட்டு போனோம், கெரேபியன்ல உட்கார வச்சு நல்லா பீச் எல்லாம் சுத்தி பார்த்து திரும்ப கூட்டிட்டு வந்தோம், ஒரு மேட்ச் கூட ஆட வைக்காம. இப்ப சாம்பியன்ஸ் ட்ரோஃபி துபாய் கூட்டு போறோம், அங்கேயே நீ போய் சுத்திட்டு வந்துரு, இதுக்கப்புறம் வேணா பார்ப்போம் அப்படின்றது ஒரு யங் பிளேயரா. இப்போ நம்ம ஆஸ்திரேலியா சீரிஸே எடுத்தோம்னா சாம் கான்ஸ்டன்ஸை வந்து டைரக்டா இறக்கி பார்த்தா தானே சார் தெரியும். கரெக்ட். சோ வாட் யூ ஐ அக்ரி வித் யூ ஃபுல்லி. நீங்க வந்து துபாய்க்கு ஷாப்பிங்கா கூட்டு போறீங்க. ஜெய்ஸ்வால் அவர் பிஸ்தா மாதிரி ஆடினு இருக்காரு. அவரு டெஸ்ட் மேட்ச்லயே திடீர்னு நினைச்சா T20 மாதிரி ஆடுற அவரும் ரிஷப் பண்ட் 2 பேர் தான் எந்த ஃபார்மேட்லயும் எப்படி வேணா அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்க 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். சோ அது கிரைம். ஜெய்ஸ்வாலுக்கு வந்து செகண்டரி ப்ரையாரிட்டி நீ கொடுக்கறதுலாம் ரொம்ப கிரைம். நீங்க சுப்மன் கில்ல உள்ள வச்சுக்கோங்க ரிசர்வ்ஸ்ல, ஆனா ஜெய்ஸ்வால உள்ள இருக்கணும். லெவல்ல பர்மனன்ட் லெவல்ல அவர் இருக்கணும். நீங்க சொல்ல ரைட் சார். இன்னொரு விஷயம், நீங்க ஒரு ஸ்பின்னர், நீங்க முன்னாடி நிறைய கிரிக்கெட் ஆடுவீங்க. நம்ம இந்தியன் டீமோட இப்போ ஒரு பிளேயிங் 11 எடுத்தோம்னா சார், இந்த ஸ்குவாட்ல இருந்து டாப் 6ல லெஃப்ட் ஹேண்டர்ஸே கிடையாது. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல இருக்காது. ஸோ ஒரு போலருக்கு ஒரு பேட்ஸ்மேனை அவங்களை ஒர்க் அவுட் பண்ணி விக்கெட் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தானே சார். எப்படியும் வந்து வீணோ முன்னாடி வந்து சொல்லுவாங்க, இந்தியா மாதிரி பிஸ்தாவா வந்து ஸ்பின் ஆடவே முடியாது. இப்ப இந்தியா மாதிரி பிஸ்தாவா ஸ்பின் ஆடாமலே இருக்க முடியாது அப்படின்னாலும் இந்தியன் டீம் தான் சொல்லலாம். சோ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் வந்தாங்க. இப்போ நம்ம 3 மேட்ச் ஆட போறோம் சார். பாகிஸ்தான் கிட்ட ஆட போறோம். அதுலயும் அவங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் இருக்காங்க. இது வந்து சாந்தர் வந்து டெஸ்ட்ல என்ன இங்க வந்து பண்ணிட்டு போனாருன்னு தெரியும். பங்களாதேஷ்ல மூளைக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் இருப்பாங்க. சோ இதெல்லாமே ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேக்டர் தானே சார். ஒரு ரிஷப் பண்ணிட்டு எப்படியும் ஒரு ரிஷப் பண்ணிட்டு 11th ஆட பண்ணாங்க எனக்கு தோணுது சார். உங்களோட பாயிண்ட் கேட்கணும்னு நினைச்சேன் சார். அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டரே இல்லாம எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் தான் எப்படி சார்? தட்ஸ் ஓகே. அதனால ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பிகாஸ் லெஃப்ட் ஹேண்டர் வந்து ரொம்ப பிளஸ் தான். பட் லெஃப்ட் ஹேண்டர் இல்லாம ஆடவே முடியாதுன்ற இதுக்கு நம்ம போகக்கூடாது. பிகாஸ் ரைட் ஹேண்டர்ஸ் காம்பிடென்டா ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அந்த ரைட் ஹேண்டர்ஸ் ஆடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ அது ஒண்ணு. போலிங்ல நமக்கு ஒரு அப்சஷன் டு தி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட். போலர்ஸ்ல எல்லாரும் பும்ரா நீங்க கூட கொஞ்சம் முடிஞ்சா லெஃப்ட்ல போடுங்களேன். இல்லைன்னா நீங்க போடும்போது நாங்க கண்ணாடியில பாத்துறோம் நீங்க லெஃப்ட்ல போடுற மாதிரியே இருக்குன்ற மாதிரி என்ன ஒரு வெறியும் தெரியல. ஜடேஜா, குல்தீப், அக்சர் பட்டேல் பேக் பண்ணிருக்காங்க லெஃப்ட் ஆர்ம் போலர்ஸ். அட் த சேம் டைம் சம் அவர்ஷன் டுவர்ட்ஸ் ரைட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். எந்த ஒரு அக்ஷன் வச்சுக்க வேண்டியது. வேர்ல்ட் கப்ல த்ரூ அவுட் 10 மேட்சும் டிராப். வேர்ல்டுல யாராவது பண்ணுவாங்களா? ஆப்கானிஸ்தான் டீம் தே ஆர் கிரியேட்டிங் அ ரெக்கார்ட். அது மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. என்ன டேரிங்கா இருக்காங்க பாருங்க. அவன் செப்பாக்கல பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா 4 ஸ்பின்னர் வச்சு கிரீடாங்க. 4 ஸ்பின்னரை வச்சு ஆடி ஃபார் 280 ஃபார் 2 வச்சு ஜெயிக்கிறாங்க. அப்ப நம்ம அதை பார்த்து கத்துக்குவோம்னா நம்ம ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் இன்னத்துக்கு நீங்க விட்டுனே இருக்கீங்க எனக்கு புரியவே இல்லை. இப்போ வாஷிங்டன் சுந்தர் எடுத்துக்கீங்க ரைட். ஆஸ் அ பேட்டர் அந்த லெஃப்ட் ஹேண்டர் பிரில்லியன்ட், ஃபண்டாஸ்டிக் ஆர் பேட்டிங், நோ டவுட் அபவுட் இட். பட் ஸ்பின் வந்து போறாது. இன்னும் டெரிபிக்கா விக்கெட் டேக்கரா இருக்கணும். ஒரு ரியல் டேமேஜ் கிரியேட் பண்ற ஒரு ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் யாரா ஓணும். அது நமக்கு இல்லவே இல்லை சார். வருண் சக்கரவர்த்தி ஏன் சார் டிராப் பண்ணாங்க? T20ல இஸ் பெர்ஃபார்மிங் லைக் எனிதிங். சவுத் ஆப்பிரிக்கா போய் 5 விக்கெட் எடுக்கிறாரு. எக்ஸாக்ட்லி. ஆமா, வருண் சக்கரவர்த்தி எடுக்கணும். வருண் சக்கரவர்த்தியை மாஸ்டர் பண்ணவே முடியல எந்த பேட்டராலையும் எந்த ஃபார்மேட்லயும். கடைசி மேட்ச் அடிச்சா சார். மத்த எல்லா மேட்சும் சொல்லி எடுத்தாரு சார். ஆமா ஆமா. சோ வருண் சக்கரவர்த்தி அதுவும் இல்லாம துபாய் டைப் ஆஃப் விக்கெட்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப பிளஸ். உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி ரொம்ப கஷ்டம் ஆடுது. அதுல ரொம்ப பெருசா டேர்ன் ஆகாது. ஆனா கொஞ்சம் லைட்டா ஸ்பாஞ்சி பவுன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பிச்சஸ்ல வருண் வில் பி தி கிங். அவரை போய் டிராப் பண்றாங்க. எனக்கு அதுதான் எனக்கு புரியல. இத்தனை லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் என்னத்துக்கு எனக்கு புரியல. அக்சர் பட்டேல் வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. என்னன்னா அக்யூரசி இன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஒண்ணு. ஜடேஜாவுக்கு இருந்த ஒரிஜினல் வெனம் அண்ட் ஸ்டிங் இப்ப கொஞ்சம் குறையுது. ஸோ அந்த ஆங்கிள் அக்சர் பட்டேல் இருக்கிறது பெட்டர். பிளஸ் உங்களுக்கு பெரிய சேலஞ்சிங் கண்டிஷன். இப்ப நம்ம டெஸ்ட்ல கஷ்டப்பட்டு பாருங்க ஆஸ்திரேலியால. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அக்சர் பட்டேல் பிரில்லியன்ட் ஆடுவார். எப்பயுமே டேர்னிங் பிச்சஸ்ல, பவுன்சி பிச்சஸ்ல அக்சர் பிரமாதம் ஆடுவார் பேட்டிங். நான் எப்பயுமே அவர் வந்து ஃப்ரண்ட்ல டாப் ஆர்டர்ல வரணும்னு சொல்லுவேன் பேட்டிங். சார் எனக்கு வந்து அடுத்ததான் நான் வந்து இந்த விஷயத்துல டிபேட் பண்ணணும்னு நினைச்சது வந்து ஸ்பின்னர்ஸ். 4 ஸ்பின்னர் வந்து எடுத்திருக்கோம். ஒன்றும் இல்லை சார்.
இதுல இதுக்கும் யுஸ்வேந்தர் சஹல் பதிலா வாஷிங்டன் சுந்தர் சார் போன வேர்ல்டு கப்ல யுஸ்வேந்தர் சஹல் பதிலா வாஷிங்டன் சுந்தர் இப்ப எடுத்திருக்காங்க. நான் ரீசெண்டா இந்த IL T20ன்னு ஒரு துபாயில வந்து ஒரு லீக் இப்போ நடந்துட்டு இருக்கு சார். அங்க IPL மாதிரி ஒரு லீக் நடந்துட்டு இருக்கு. அந்த லீக்ல இப்ப வரைக்கும் சார் கரண்டா ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட்டே விடல சார். துபாயில விக்கெட்டே விட மாட்டேங்குது. விக்கெட் எடுத்துக்கிட்டா மும்பை மாதிரி நல்லா பவுன்ஸ் ஆகுது. இவங்க எங்கேயோ ஒரு ஃபாஸ்ட் பவுலரை மிஸ் பண்ணிட்டாங்களோ இல்ல நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி ஒரு இன்னொரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷனை மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது சார். ஆமா, நிதிஷ்குமார் ரெட்டி டைப், ஹர்திக் பாண்டியா டைப், புவனேஸ்வர் குமார் டைப், இந்த மாதிரி டைப்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அங்க ஆடுறது. அங்க பெருசா டேர்ன் ஆகாதான் ஸ்பின்னர்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா ஐ கிவ் யூ an எக்ஸாம்பிள். இறங்கி வந்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு ரொம்ப பீட் ஆக மாட்டீங்க. அதனால நீங்க ஸ்டம்பிங் பார்க்க முடியாது. ரொம்ப போன தடவை IPL எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டம்பிங் வந்து பீட்டன் பை டர்ன் அண்ட் பவுன்ஸ் அப்படி நடக்கவே நடக்காது. மைல்டா டர்ன் ஆகும். அதனால தைரியமா நீங்க இறங்கி மேல அடிக்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டி, அப்புறம் அவரு நம்ம கருண் நாயர், இவங்கெல்லாம் லேட்டஸ்டா ப்ரூவ் பண்ணினே இருக்காங்க எந்த ஃபார்மேட்ல கொடுத்தாலும். ஸோ அந்த இடத்துல மைண்ட் அப்ளை பண்ணி திருப்பி சொல்ற லேட்டஸ்ட் யாரு அவங்க டீம்ல இருந்தாலும் போலிங்கை பொறுத்த வரைக்கும் வேகமா ஓடுறது, மெதுவா போடுறது, அந்த மாதிரி போலர் யார் இருக்கா? ஏன்னா 50 ஓவர் சஸ்டெயின்டா போகணும். ஓல்ட் பால்ல பியாண்ட் 25 ஓவர்ஸ்க்கு அப்புறம் போலிங் பிரில்லியண்டா போடணும். யார்கர் சொல்லி போட தெரிஞ்சவங்க, ஸ்லோ ரன் சொல்லி போட தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி போலர்ஸ் இருக்கணும். அந்த விதத்துல சிராஜ் இல்லாத பெட்டர். ஏன்னா ஓல்ட் பால்ல ரொம்ப ரொம்ப சுமாரா போடுறாரு. அவர் பிட்ச் அசிஸ்டன்ஸ் இருந்து பால் கிளாஸ் இருந்ததுன்னா நல்லா போடுறாரு, இல்லைன்னா போட மாட்டாரு. அதனால நீங்க சொல்ற விஷயம் நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் டிராப் பண்ணவே கூடாது. கான்பிடன்ஸ் போயிடும். இஸ் ரியலி குட். பட் அவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற எது எந்த ஃபார்மேட்டுக்கு பெஸ்ட் டிசைட் பண்ணீங்கன்னா அதுல ஸ்டிக் ஆன் பண்ணீங்க, வேணாம்னு சொல்ல. பட் இன்னைக்கு வந்து ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி மாதிரி ரொம்ப பிரஸ்டீஜியஸ் டிராஃபி இருக்கும்போது ஒய் டிராப் நான் கேட்கிறேன். அதுதான் விஷயம். சரி, இப்ப 4 ஸ்பின்னர் எடுத்துட்டு போயிருக்காங்க சார். ரீசெண்டா நான் இன்னைக்கு உங்க இன்டர்வியூ பண்றதுக்கு முன்னாடி அந்த IL T20ல ஸ்பின்னர்ஸ் எவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா 20% ஆஃப் தி கடைசி 12 மேட்ச் நடந்திருக்கு சார். அதுல 20% தான் சார் ஸ்பின்னர் விக்கெட் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும் போது நம்ம ஒரு மாதிரி ராங் கால்குலேஷன்ல துபாய் ஸ்பின் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் எடுத்துட்டாங்களோன்னு எனக்கு தோணுது சார். இல்ல பாஸ், 50 ஓவர் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓல்ட் பால்ல மீடியம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது எஃபெக்ட். ஆனா ஆஸ்திரேலியன் விக்கெட்ஸ் மாதிரி தான் பவுன்ஸ் எல்லாம் இருக்கும் பால் ஓல்ட் ஆனாலும். இங்க துபாய் மாதிரி நம்ம இந்தியன் மாதிரி பிச்சர்ஸ்ல எல்லாம் ஸ்பின்னர்ஸ் தான் போட்டு உபயோகத்தணும். ஏன்னா அந்த மிடில் ஓவர்ஸ்ல திடீர்னு என்ன பண்ணுவாங்க, பேட்டர்ஸுக்கு எங்கேயான ரன் ரேட் ரொம்ப டிப் ஆகுதோ, ரொம்ப நாள் டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடுறோமோன்ற ஒரு ஃபீல்ட்ல திடீர்னு இறங்கி ஆட போவாங்க. குல்தீப் வந்து பிரில்லியண்டா எடுத்துருவார் விக்கெட்ஸ். அந்த ஏன்னா ஃபிளைட் பண்ணி எந்த பக்கம் பால் திரும்புறதுன்னு தெரியாது. குல்தீப், இந்த நூர் அஹமட்லாம் இருக்காங்களே, அவங்க விக்கெட்ஸ் எடுப்பாங்க மிடில் ஓவர்ஸ்ல. அதனால ஏன் கேதார் ஜாதவ் மாதிரி போலரே எடுத்துருவாரு. ஓடி போய் பட்டாசுக்கு நெருப்பு வைக்கிற மாதிரி வச்சுட்டு வருவார் பால. அவரே கூட விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி போலர் சொல்றேன். ஸோ அதனால ஸ்பின்னர்ஸை பேக் பண்றதுக்கு காரணம் குறுக்க ODI மேட்ச் வந்து லீவ் த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் அண்ட் த லாஸ்ட் 5 ஓவர்ஸ். நடுவில் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெஸ்ட் மேட்ச் மாதிரி கிரிக்கெட் ஆட வேண்டி வரும். அதனால தான் ஸ்பின்னர்ஸ் வச்சுக்கிறாங்க. அதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு தோணுது சார். இப்போ வந்து ஆல்ரவுண்டர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி வருண் சக்கரவர்த்தி ஒரு ஹியூஜ் மிஸ்ஸோ, இதுல வந்து எனக்கு தோணுது சார், ஜடேஜாவுக்கு பதிலாகவோ இல்ல வாஷிங்டன் சுந்தருக்காகவோ நிதிஷ்குமார் ரெட்டி இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இருந்தே இருக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா வந்து அவரோட ஹிட்டிங் எபிலிட்டி எனக்கு ஒரு பிளேயருக்கு இப்ப நம்ம BCCI என்ன மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சார். T20ல இருந்து ஒரு 5 மேட்ச் டெஸ்ட் ஆட வச்சீங்க, ஆனா ஒன் டே மேட்ச்ல அவங்க சேர்க்க மாட்டீங்கன்னா அந்த பிளேயரோட கான்பிடன்ஸ் என்னவா? ஆமா, அதான் லேட்டஸ்டா ஃபார்ம்ல இருக்கும் அப்படி பண்ண முடியாது. இப்போ கருண் நாயர் ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்ச சினாரியிலே காணும். இந்தியா சினாரியில ட்ரிபிள் செஞ்சுரி நான் போய் பார்த்தேன் அந்த மேட்சை செப்பாக்ல, பிரமாதமானது. ஸோ இப்படி பண்ணினே இருந்தீங்கன்னா பின்னாடி வர கிரிக்கெட்டர்ஸும் பயம் இருக்கும். பாம்பே மாதிரி கிரிக்கெட்டர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, நீங்க 5 மேட்ச் ஷூரா இருக்கீங்க, நீங்க ஆடுங்க, அது 3வது மேட்ச்ல கிளிக் ஆயிடும். முதல் 2 ஃபெயில் ஆனா கூட சவுத்ல இருந்து போற கிரிக்கெட்டர்ஸுக்கு எல்லாம் கத்தி கழுத்துல இருந்து நேரம் ரெடியா இருக்கும். இந்த மேட்ச் நீ பண்ணல பினிஷ்ட். அந்த மாதிரி ஒரு பிரஷர் சவுத்ல இருந்து போற கிரிக்கெட்டர், எஸ்பெஷலி தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸுக்கு ரொம்ப இருக்கும். தேங்க் காட் வாஷிங்டன் சுந்தர் பிரமாதம் ஆடினார் பேட்டிங்ல. எப்ப கொடுத்தாலும் கிளிக் ஆயிடுறார், எந்த டவுன்ல போனாலும் ஆடுறார். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி and Jaiswal ideally suited for this type of cricket because Nitish Kumar is proving that he can be a good potential in test as well as in T20. So அவரெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் பியாண்ட் ஆல் தட் உங்களுக்கு லான்ஜிவிட்டி ஓணும். ஒரு கெரியர், ஒருத்தருடைய கெரியர்ல நல்ல பொட்டன்ஷியல் நிதிஷ்குமார் மாதிரியும் தெரிஞ்சதுன்னா கிளியர் கட்டா ஒரு மீட்டிங் வச்சு பேசி எந்த ஃபார்மேட்ல யூ ஆர் மோஸ்ட் கம்ஃபர்டபுள்னு கேட்டுட்டு அதுல அப்படியே ஸ்டிக் ஆன் பண்ணிடணும். அதுலயே அப்பதான் நிறைய நாளுக்கு சர்வ் பண்ண முடியும். சார் நிறைய இப்ப நீங்க ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து யாரு முதல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து இதுவாவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும்
இன்ஜுரி ப்ரோனான ஒரு ஃபாஸ்ட் bowling லைனப் எடுத்துட்டு போறோமோன்னு தோணுது சார். இப்ப யார் ஒருத்தர் அதுல பிரேக் ஆனாலும் நமக்கு அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஒரு விஷயம் நீங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம், என்னன்னா T20ல இருக்கிற பரபரப்பு, பயங்கர மென்டல் டென்ஷன். 24 பால் மேக்ஸிமம் போடலாம். இந்த 24 பால்ல பேட்ல படாம போடணுன்ற ஒரு டென்ஷன் இருக்கு. யார் வேணா எப்ப வேணா சிக்ஸ் அடிப்பாங்க. அந்த பிரஷர் இதுல கிடையாது. அதுல ஒரு 40% குறைஞ்சிடும் இந்த ஓடிஐ பொறுத்த வரைக்கும். ஏன்னா கிராஃப்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் விக்கெட் விழுந்ததுன்னா. ஸோ அந்த ஆங்கிள் இன்ஜுரி ப்ரோனா இருக்கிறவங்க வந்து தைரியமா இதுல ஆடலாம். கொஞ்சம் ரிலாக்ஸிங் உங்களுக்கு டைம் கிடைக்கும். டெஸ்ட் மேட்ச்ல ரொம்பவே கிடைக்கும். அதனால அது அவ்வளவு பிரச்சனை இருக்காது இன்ஜுரின்னு தோணுது. நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் முட்டி அண்ட் ஷோல்டர் அண்ட் ஆங்கிள் சத்தியமா வாங்கும், அடிவாங்க. ஏன்னா இங்க நம்ம இந்தியன் விக்கெட்ஸ்ல போட்டு 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 உங்களுக்கு பெனிஃபிட்ஸே கிடையாது. ஏன்னா முட்டிக்கு மேல பால் வராது. அதனால நீங்க டென் டு ஸ்ட்ரெயின் மோர். ஆஸ்திரேலியால கொஞ்சம் ஸ்ட்ரெயினுக்கே பால் எக்ஸஸா வரும். ஸோ அது ஒரு பிளஸ் இருக்கு. ஷமி இப்பதான் இன்ஜுரில இருந்து திரும்பி வர்றாரு. பட் பும்ரா பார்த்து, ஐ மீன் புவனேஸ்வர் குமார் பாத்தீங்கன்னா அவரும் இன்ஜுரி. ராணா ஒருத்தர் இருக்கார் இன்ஜுரி இல்லாம. பட் அவருக்கு பிளேயர்ஸ் என்னன்னு தெரியல. அதனால இத நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த 50 ஓவர் ஃபார்மேட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு மெயின் வந்து யார்கர் போட தெரியறது, ஸ்லோ ரன் போட தெரியறதுல இந்த நக்கிள் பால் இதெல்லாம் போடுறாங்களே, இதெல்லாம் போட்டு பிரெயினியா. ஃபார் எக்ஸாம்பிள் முகேஷ் குமார் நான் சொல்றேன். அந்த முகேஷ் குமாருக்கு கரெக்டா ஸ்லோ யார்கர்ஸ் போட தெரியும். அப்புறம் அந்த இன்னொருத்தர் சந்தீப், அவர் பேர் என்ன, சந்தீப் சர்மாவா? சந்தீப் சர்மா வெரி பிரில்லியன்ட். ஓடி வந்து மெதுவா யார்கர்ஸ் போடுறது, வைட் அவுட்ஸ், அந்த மாதிரி பிரெயினியா ஸ்லாக் ஹவுஸ்ல போடுறவங்க கண்டிப்பா நமக்கு வேணும். ஏன்னா நம்ம எப்ப சொதப்போம்னா நல்லா போயிட்டு இருக்கும் ரன் ரேட் பேட்டிங்ல, கடைசி 3 ஓவர்ல அப்படியே கிரம்பிள் ஆயிடும் ரன் ரேட். அதுவும் அதே மாதிரி போலிங்ல கடைசி 2-3 ஓவர்ல கண்டெயின் பண்ண முடியாம போய் தவிப்போம். ஸோ அதுக்கு வி நீட் பிரெயினி போலர். ஒன் மோர் பும்ரா ஆகணும் ஷார்ட்டா சொல்லணும்னா. அது நமக்கு இன்னும் யார் போட போறோம் யாருக்கு தெரியும் தெரியல சார். இந்த கேப்டன்சி டிஸ்கஷன் நம்ம வந்து போன வீடியோவே பண்ணோம் சார். யார் அடுத்த கேப்டனாக வருவார்கள் நம்ம இந்த டெஸ்ட் சீரிஸ் முடியும் போது பேசணும். இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும், எனக்கு ஒரு பிளேயரோட காலம் இது எப்படி சார் இருக்கும்? டெஸ்ட்ல அடுத்த கேப்டன் ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாரும் தெரிஞ்சு போச்சு, பும்ரா தான் இருக்க போறாரு. பும்ரா இல்லைன்னா ஜெய்ஸ்வால் வைஸ் கேப்டன் ஆகுறாங்களா, அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு இது பண்ண போறாங்க சார். ஆனா இவர் பும்ரா டீம்ல இருக்காரு, ஹார்திக் பாண்டியா ஒன் டேல கேப்டன் பண்ணிருக்காரு. ஆல் ஆஃப் த சடன் வந்து சுப்மன் கில்க்கு கேப்டன்சி கொடுக்கறதுனால ஒரு பிளேயர்ஸை நீங்க மூவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஆகுது. இன்னொன்னு பும்ரா மாதிரி பிளேயர்ஸ்க்கு அது எந்த மாதிரி ஒரு இதை சார் கொண்டு வரும்? ஏன்னா இஸ் a குட் கேப்டன். நீங்க சொன்ன லிஸ்ட்லயே பிரில்லியன்ட் கேப்டன் பிளஸ் who will always do something with the bat or ball or in fielding na first ஓட்டு ஹர்திக் பாண்டியாக்கு தான் பஸ். ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டனா இருந்தா கரெக்ட், இல்ல ஹர்திக் பாண்டியா கேப்டனா இருக்கணும். இஸ் அ வெரி பிரெய்னி கை. பிகாஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஒரு T20 டீம் எடுத்து லீட் பண்ணும்போது ஜிடிக்கு சாம்பியன்ஷிப் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரன்னர் அப்பா வர்றாரு. அப்ப பாருங்க என்ன மாதிரி மூணார் யூஸ் பண்றாரு. பிளஸ் அவருடைய ஆப்சன்ஸ்னால ஜிடிக்கு என்ன ஆகுது ஃபேட்னு பாருங்க, காணாம போயிருது. அதனால சோ ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியோடைய பொட்டன்ஷியலை நிறைய இடத்துல ரிவீல் பண்றாரு அபார்ட் ஃப்ரம் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ என்ன பெஸ்ட் கேண்டிடேட் அப்படி ரோஹித் சர்மா வானான்னு நினைச்சீங்கன்னா சுப்மன் கில்ல தப்பி தவறி கூட குத்துக்கூடாது கேப்டன்சி. ஆப்போனன்ஸ் குஷியா இருப்பாங்க நீங்க சுப்மன் கில் கேப்டன்சி குத்தீங்கன்னா. ஹர்திக் பாண்டியா த பெஸ்ட் சாய்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். T20 சூரியகுமார் யாதவ் ரைட், பட் இதுக்கு வந்து ஹர்திக் தான்.